ஒட்டகம் மாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் இப்ப. ஆமா, திறந்து விட்டு அப்படி நடந்து அதுவா போய் அப்படியே போய் தின்னுட்டு அது கண் பார்வையில தெரியும். நான் இங்க இருந்து எவ்வளவு தூரம் பேர் போய் ஒட்டகம். இப்ப அதுல நான் இந்த 2வது போன இடம் இருக்குது மாப்பிள்ள. அப்ப இங்க இருந்து பார்த்தோமாக்க நம்மள மாதிரி ஆளு அங்க இருப்பாங்க, இருக்காங்க ஒட்டகம் வைக்கிறவங்க. அவங்க கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க. இங்க இருந்து பார்த்தா தெரியும். 5 கிலோமீட்டர் பல கிலோமீட்டர். ஆமா இருக்கு. அது இங்க இருந்து பார்த்தா தெரியும். அங்க அந்த கூடார மாதிரி போட்டு தெரியும். அவங்க அந்த ஒட்டகம் வைக்கிற குரூப் தான். அது சரி. அப்ப இவன் என்ன செஞ்சுட்டான், காலில் அதுக்கு என்னென்ன செய்யற செய்வான். நானும் அவனோட கொக்கை போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. சரி, இதனால இவன் ஒருத்தர் இருக்கிறானா சாப்பாடு புல்லுக்கட்டுலாம் கொஞ்சம் மேய விடுறிய வெளியே. அது புல்லுக்கட்டு என்ன செய்யறானா மாப்பிள்ள, அது எப்போதும் போட மாட்டேங்கிறாங்க. சாயந்தரம் கொஞ்சம் போடுவாங்க, காலைல கொஞ்சம் போடுவாங்க. ஆனா பாக்கிட்டே திறந்து விட்டு அதை போய் மேய்ஞ்சிட்டு தான் வரேன். அது சரி. மேயறதுக்கு நான் சொன்னேன், இது மாதிரி ஒரு செடி இருக்குண்ணா சின்னதா. ஆமா, அந்த ஒரு மாதிரியா கோரை மாதிரி சின்னதா இருக்கேன். அதை போய் தின்னுட்டு இப்படி சுத்திக்கிட்டு வரேன். கரெக்டா வருமா? வந்துடும். சின்னதை வரட்ட நம்ம போய் மிரட்டிட்டு வரேன். மிரட்டணுமோ? ஆமா. ஆனா வந்ததோட அவங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டு கட்டை அதுல கம்பியை போட்டு கட்டிருக்கேன். அந்த கம்பியை வந்து சமயத்துல அது அப்படியே தூக்கிடுமாப்புல வாயை வச்சு போட. சரியான கழுத்து சரி ஸ்ட்ராங்கடா ஒட்டகத்துக்கு. நம்மளும் அப்படியே பிடிச்சி தூக்கிடுமோல அப்படியே. அது சரி. கம்பியை வச்சுதான் கட்டிருப்போம் இப்படி ஒட்டகத்துக்குலாம். அந்த ஸ்டேஷன்ல போட்டுருக்காங்க லாக்அப் மாதிரி. அது ஒட்டகத்துக்கு இருக்காது, ஆட்டுக்கு தான் அந்த ஸ்டேஷன்ல போட்ட மாதிரி இருந்தது. ஒட்டகத்துக்கு கம்பி இப்படி ஒரு ரவுண்டாவா அந்த கம்பி, முள்ளு கம்பி. ஆமா, அந்த கம்பியை இப்படி போட்டு ஒரு 3 லைன் போட்டிருப்போம். சும்மா கம்பியை கழட்டிட்டு உள்ளாக்க போயிட்டு திறந்து இப்படித்தான். அதுக்குள்ள ஒட்டகம் நின்றுக்கிறேன், எங்கிட்ட ஓடலாம் செய்யாது. அந்த கம்பிக்கு வெளியவே கழுத்தை விட்டு தூக்கிடுமாடா சாப்பாடை. அங்கிட்டு வச்சிருப்போம்ல கட்டி. அப்ப எப்போ மாதிரி வேலை இது பண்ணிட்டு ஓடுது. ஆனா அவன் வந்து சமைக்கிறான். என்ன சமையல் உங்களுக்கு விளங்காத? அவன் வந்து ஒரு மாதிரி எப்படின்டா அவன் இவங்க மாதிரி சமைக்கிறான். அந்த இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சா தூணா டப்பா. ஆமா, அந்த மீன் தூணா மீன். அந்த மீனை போட்டு அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு விட்டு அவங்க ஸ்டேல போட்டு அடிச்சு விடுறான் அவன். அது சரி. ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு அந்த இது குபுஸ் ரொட்டி. ஓஹோ, அப்படி. அவனுக்கு சோறும் இல்லை ஒன்றும் இல்லைங்க. அவன் அந்த குபுஸ் திங்கிற குரூப் போலாம். அப்போ உங்களுக்கு சோறு இருக்குது அவன்கிட்ட. சோறு இருக்குது, அரிசி அவன் அரிசி இருந்துச்சு. அது கொஞ்சம் அரிசி இருந்துச்சு அவன்கிட்ட. ஆனா வந்து அவன் அரிசி திங்க மாட்டேங்கிறான், சோறு அவ்வளவு திங்க மாட்டான் போல. அந்த குபுஸ் ரொட்டி திங்கிறவனா இருக்கான். அங்கிட்டு ரொட்டி நான் அந்த ரொட்டி வாங்கி பிச்சு அதையும் கொஞ்சம் மேக்கப்பா இருந்துச்சா. அது நல்லா தான் இருக்குது. அவன் செஞ்சது ஒரு மாதிரியா போட்டு அந்த தூணாவை போட்டு செஞ்சான். சாப்பிடுறதுக்கு இப்படியே நகலுதுன்னு வச்சுக்க. இப்போ சாயந்தரம் என்ன செய்யறான்டா, ஆடு எப்படி ஆடுல மேய்ச்சி ஆடு வந்து ஆள் போகணும். போனப்ப ஒட்டகத்துக்காச்சும் போக தேவையில்லை. அது கண் பார்வையில் அப்படியே மாதிரி நின்றுக்கிறேன். அது சரி. ஆமா, அவ்வளவு தூரத்துக்கு ஒட்டகமும் போகும். அப்ப செம்மல்லாங்க போயிடும். அது இஷ்டத்துக்கு போயிடும். சாயந்தர டயத்துல போய் சின்னதுல ஒட்டகம் அங்க இருந்து திரும்பி அப்படியே வரும். இல்லையாக்க நம்ம போய் விரட்டிட்டு வரணும் இங்க இருந்து. ஆடு மேய்க்கினா பாளையம் ஆடு வந்து அப்படி இல்லை, ஆட்டுக்கு ஆள் போகணும். பகல்ல போகணுமே. வெயிலுக்குள்ளதான் தலையிலையும் கட்டிக்கிட்டு போகணும். அப்புறம் அடிக்கிற வெயில்ல ஐயட்டு போய் மிச்சுக்கிட்டு அதை கொண்டுகிட்டு போய் அப்படியே போயிட்டு அப்படியே சுத்திட்டு அப்படியே இன்னும் உள்ள கடைச்சிடணும். அது எவ்வளவு சுத்திக்கிற மாதிரி. இப்போ ஒரு 10 மணி போல காலைல பத்திக்கிட்டு போனேன்டா, ஒரு 1 மணி 2 மணி போல வந்துருவேன் திரும்ப. சாப்பிட்ற டைம்ல சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் 3 மணிக்கு வெயில் ஆக்ரோஷமான டைம்ல சார். 3 மணி போல மறுபடியும் பத்திக்கிட்டு அப்படியே போகணும். அதே நான் சுத்தி இங்கனுக்குள்ளே தெரிக்கும். ரொம்ப லாங்கா போறதா இல்ல, சும்மா அங்கனுக்குள்ளேயே சுத்தி. செம்மறியாடாது வெள்ளாடா? அது செம்புரி ஆடு இல்ல, வெள்ளாட்டு டைப்பு தான். நான் வால் வந்து இப்படி இருக்குமா தண்டியா கொழுப்பு தொங்குமா பின்னாடி. அது செம்புரி ஆடு தொங்குமா, பெருசா கொழுப்பு தொங்குமா. மாடு காது இங்க தொங்கு, மட்டி வரைக்கும் அந்த மாதிரி ஆடு. அது முரட்டு ஆடுதான். இப்ப பல 2-3 வகை வச்சிருக்கேன். அம்மா ஆடுக்கு மேற்கு என்ன இருக்குங்க? அதுவும் அந்த இதை நான் திங்கிது மாப்பிள்ள. அந்த இந்த மாதிரி நான் சொல்றேன் ரீம்ஸுங்க வாங்கி அதை போய் சும்மா திண்டுக்கிட்டு இப்படி போகுது இப்படி வருது. அது அங்க என்ன இருக்குது. சும்மா அதுக்கு வந்து உடல் பயிற்சி மாதிரி கூட்டிட்டு வரதா என்ன எல்லாம் கூட தெரியல. அது சரி, சொல்றது செய்யணும். நம்ம வேற அதான் அப்படி போயிட்டு இருந்துச்சு. அவர் சேர்ந்து கூட வந்தாரோ? அவன் ஃபர்ஸ்ட் நான் வந்தான் உன்னோட வந்து, அதாவது வந்தான்டா அவனோட தான் நான் போனேன். அப்படி கூட்டு போறாப்புல. ஆமா, போனேன் சும்மா அனுகூலம் அப்படியே போயிட்டு அப்படியே வருவோம் இப்படி வருவோம், அவ்வளவுதான். அப்படியே அந்த சூப் கொடுக்குறீங்களோ? ஆமா, ஒழுங்கா பேச தெரியாது அவ்வளவா. 2 பேத்துக்கும் அவன் நல்லா தெளிவா பேசுறவனா இருக்கான், நம்மளுக்கு அவ்வளவு வரல. அவன்கிட்ட போன்லாம் இருக்குது, ஆனா டவர்லாம் கிடைக்குதுன்னா எப்படி திரும்ப கிடைக்குது. அந்த ஒரு சில குறிப்பிட்ட ஏரியா வச்சிருக்காங்க, அதுக்குள்ள நின்றுக்கிட்டா வருது டவரு சிக்னலு. எல்லா இடத்துலயும் வராது. அப்ப அப்படியே போய்கிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கையில அவனை சொல்றான், இதுக்குள்ள அப்படியே மேய்ச்சிக்கிட்டு கிடக்குறான். அவன் 3 வருஷமா கிடக்குறான். நாங்க
3 வருஷம் காணும். அப்ப அனுபவம் தான். 3 வருஷமா இருக்கானா. ஆனா அந்த இடத்துல என்னன்னா அங்கங்க இருக்காங்க இந்த மாதிரி. கண் பார்வையில தெரியுது. கண் பார்வை தூரம் தெரியுது. அங்கக்குள்ள ஒரு பெத் அந்த கேமா டென்ட் தெரியுது. இங்கிட்டு பார்த்தா அங்கக்குள்ள கொஞ்சம் தெரியுது. நான் ஏற்கனவே இருந்தேன் அங்க வந்து ஒண்ணுமே தெரியல. இங்க தெரியுதுன்னா அவங்கள யாரும் பேசிக்கிறலாம் முடியாது. இவன் பாட்டில் இருப்பான், அவன் பாட்டில் இருப்பான். இப்படிதான். அது சரி. அப்ப இந்த பத்திக்கிட்டு தூக்கிட்டு நைட்டு வீட்டுக்கெல்லாம் சந்திரது சமைப்பான். அந்த இதுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அந்த சுத்தம் பண்ணன்ட்டா மாப்பிள்ள அந்த கீழே ஆட்டாம்பளுக்கு இல்லாம அது ஒரு குறுக்கு கடுத்துருண்டா. மண்ணில் அப்படியே விட மாட்டீங்களோ? கீழே சுத்தம் பண்ணணும்டா. அதெல்லாம் அந்த உயிர் அந்த நம்ம இது டெய்லி சுத்தம் பண்ணது. ஒட்டகத்துக்கு வந்து பால் கறக்குறான். சாயந்தரம் அவங்க வர்றாங்க. வேற அரபி. இவர் இல்ல, வேற ஆள் வர்றாரு. இது ஜாக்கா இவர் தான் ஓனரான்னு தெரியல எனக்கு. வேற அரபி வர்றாப்புல. அந்த ஒட்டக பாலை பிடிச்சி குடிச்சிட்டு பேரிச்சம்பளம் நின்றுக்கிட்டு பச்சை குடிப்பா. ஆமா, பச்சையா தான். பச்சையாவா? ஒட்டக பாலை நம்ம வந்து ஒரு காலத்துலயும் காய்ச்ச மாட்டோம். அது பச்சை தான். காய்ச்சி குடிச்சது நீங்க? பச்சையா இருக்குமோ? பச்சையா தெரியும். பச்சைங்களா நீங்க? அதெல்லாம் எம்புட்டு. ஆனா கசப்பா இருக்குமோ? இப்படி இருக்குன்னா அந்த கசக்கு ரைட்டா கசப்பா ஒண்ணுமே இருக்கு. இப்படி இருக்கு அந்த கோப்பை. லேசா இலச்ச மாதிரி இருக்கு அந்த பால். இலச்ச மாதிரி இருக்குமோ? இலச்ச மாதிரி இருக்கு. ஆனா விற்கலாம் மாப்பிள்ள. ஆனா லூஸ் மோஷன் ஆகும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பழகிருமோ? அப்புறம் லூஸ் மோஷன் ஆயிரும். ஒட்டக பால் குடிக்க எவ்வளவு பச்சை பால் நம்ம வந்து காலத்துக்கு காய்ச்சல் குடிச்சிட்டு பச்சையா குடிச்சா அது அந்த பேரிச்சம்பளம் திண்டு வர குடிக்கணும் ஒட்டக பாலை. அப்போ ருசியா இருக்குமோ? அந்த ஒட்டக பால் கொஞ்சம் இலச்ச மாதிரி இருக்குமாப்ல. லேசா இலச்ச மாதிரி இருக்குமா. அப்ப அந்த பேரிச்சம்பளம் திங்கல நாக்கில் இருந்த லேசா இனிப்பு இருக்குமா. அதாவது குடிக்கல கொஞ்சம் நல்லா இருக்குது அந்த பால். அப்படி கணக்கு பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி கணக்கு. ஆமா, தண்ணியெல்லாம் கலக்க கூடாது அதுல. அப்படியே பிடிச்சி அப்படியே குடிக்கிறது தான் ஒட்டக பால். எத்தனை பொங்க நல்லா இருக்கீங்க. ஆனா முன்னாடி சொல்லுவாங்க ஒட்டக பால் யாருக்குமே கிடைக்காது அப்படின்னா, கிடைச்சாலும் குடிக்க முடியாத அளவு கிடைக்குங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு கதை. குடிக்க முடியாது. அது சரி. அவங்களும் வந்து இது ஒன்று வாங்கி கொள்வாங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்த அரபி வருவார்னு ஒட்டக பாலை குடிப்பார். நான் வரப்போகும்போதெல்லாம் வந்து அந்த வர்றான் அரபி அவன் கோழியில சாய்ந்து கொடுக்குறான் அவனுக்கு. அந்த அரபி ரெண்டாவது அரபி. இவரும் அவங்களும் 2 பேரும் கூட்டாளி போல. இப்போ கூட்டாளிட்ட விட்டுருக்கான். இவன் மாற்றான். இவர் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அவனுக்கு. அதனால அவன் சாப்பாடுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாம இருக்கு அவன்கிட்ட எல்லாமே. ஓஹோ. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட சொன்னேன் அந்த இதுகள்லாம் வாங்கிட்டு சொல்லி, இந்த மசாலா தூள் ஜாமான் சாப்பிடணும்ல நம்ம சோறு திங்கன்னு வருவேன். அப்போ அந்த இது அப்போ ஆனா அப்பப்போ வர்றவன் அவர் நான் இருந்த காலத்துல வந்து டெய்லி தான் வந்துட்டு இருந்தாப்புல. சாயந்தரம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு வந்துடுவாரு. ஓ, டெய்லி வந்துடுவாரு. அப்ப வேற ஆள் தான். ஆமா, வேற ஆள். டெய்லி வந்துட்டு தான் போவாரு. ஏன்னா அந்த ஆடு வீட்டுல இருக்கிறதுனால டெய்லி வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க போல தெரியுது. அப்போ இந்த புல்லு கட்டு ஏத்திட்டு வர்றது அதெல்லாம் செய்யணும்ல. ஆமா, தண்ணியில அப்படியே இப்ப டேங்கர் தான். அந்த டேங்கு தண்ணி வந்து ஏத்திடுவாங்க. ஆமா, அதையும் போய் டெய்லி அந்த அந்த வெள்ளை டேங்கு இருக்குது. இந்த கம்பி போடு கட்டி மேல உள்ள டேங்கு இருக்குது. மேலே வெள்ளை டேங்கு இருக்கு. அதுல தண்ணி திறந்து விட்டா வந்துடும். அது தண்ணி செட்டப்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுட்டாங்க அங்க எல்லாமே. அந்த ஆடு மாடு இருக்கிறதுனால அவரு கொஞ்சம் நல்லவர் போல தெரியுது. அவர் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காரு. நமக்கு அங்க வேலை இந்த பத்திக்கிட்டு வர்றதுதான் வேலை. ஒட்டகம் மட்டும் செம்ம லாங்கு போயிருது. வரலன்னா சிரமம். ஆனா அடையிட்டு கரெக்டா வந்துரு. வரலைன்னா இங்க இருந்து அங்க போயிருமாப்ல. போய் நம்ம விரட்டிட்டு வரணும் அங்க இருந்து. ஐயோ. ஆமா. அப்ப இது ஓடிக்கிறிக்கையில பாத்தீங்கன்னா இது ஒரு வாரம் ஒரு வாரத்தை தாண்டுது. இப்படி நானே ஒக்கி நிக்கிறேன். ஆமா, இந்த வேலை பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குன்னு வச்சுக்க. ஒரு ஆள் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு. அப்ப என்ன நடக்குதுண்டா, ஒரு 10 நாள் இருக்கு. ஆமா. அப்ப அவன் என்ன செய்யல பாத்துட்டேன்ல. ஆமா, நான் கத்துக்கிட்டீங்களா அதிகமா. இவனை இங்க இருந்து கிளப்புறாங்க. யார? அவன் அந்த யுத்துபியாக்காரன. உங்க கூட தாளே ஃபதர் அவன் பேரு ஃபதர். அது சரி, ஃபதரா? அவன் பேரு ஃபதர். அப்ப அவனை வந்து கிளப்புறாங்க. ஐயோ. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் நினைச்சேன் சரி ஊருக்கு போறானாக்க அப்படின்ட்டு. ஆமா, 3 வருஷம் சொன்னானே. அப்ப ஊருக்கு தான் போறான்னு நான் நினைச்சுக்கிட்டேன் மாப்பிள்ள. அப்ப வந்து இது நினைக்கிறீங்கள என்னமோல கேக்குறான். வந்து அந்த கூட்டிட்டு போற அன்னைக்குண்டு வந்து என்ன கேக்குறான், குல்லு மாலும் அப்படின்னு கேட்டான். என்ன மாலுமா? குல்லு மாலும்னா எல்லாமே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி. நானு மாலும்னுட்டேன். 10 நாள் பார்த்ததுல தை இந்த கோயிஸ் அப்படின்ட்டு அவன் சொல்றான். நீ வந்து ஓகே
அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இவன் வந்து என்ன செய்யறான்னா இதுல அந்த பேக்குக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு இவன் பாட்டுல அப்ப இவனுக்கு தெரியல அவன் எங்க போறான்ட. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரியல. ஆனா ஊருக்கு போறானா? நான் நினைச்சுக்கிட்டேன் ஊருக்கு போறான்.